திராவிட மாடலின் இன்னும் ஒரு கேலிக்கூத்து. அதாவது ஸ்டாலினை ஊர் பூரா அவங்க அப்பா பேர் வச்சுக்கிட்டே இருக்கார்ல, தங்களுக்கு தாங்களே செலவைக்கிறது, அவங்களுக்கு அவங்களே பேர் வைக்கிறது. இந்த கூத்து மாதிரி அந்த திராவிட மாடல் குடும்பத்தில் அன்பில் மகேஷ் அவர் கல்வித்துறை மந்திரியில் அந்த ஸ்கூலில் சொல்லி என் பையனுக்கு ஒரு விருது கொடுங்கன்ட்டாங்க. பையனுக்கு ஒரு விருது அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த உடனே அந்த பையனுக்கே தெரியாது ஏன்டா விருது கொடுத்தாங்க. சரி, பையன் போய் விருது வாங்க போகிறாரு. அப்பாவே விருதை கொடுக்குறாரு பையனுக்கு. திராவிட மாடல் அந்த வீடியோ பாருங்கள், அப்பாட்டே விருது வாங்க. அப்பாட்ட விருது வாங்கணுன்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணீங்கன்னா, நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, மற்றவங்க பண்ணாங்க, எனக்கு ரோல் அதில் ஒன்றும் இல்லைன்னு அவரே சொல்கிறார். நான் ஒரு பயோடெக் இன்சூர்டெக் கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணோம். அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஹெல்ப் பண்ணோம் அண்ட் லோன் கொடுக்கும், அவ்வளோதான். ஓ, பேங்க் சிஸ்டம் மாதிரி. பேங்க் சிஸ்டம், ஆமாம். ஓகே, இது ஃபியூச்சரில் பெரிய மாடலாக கொண்டு வரலாம், அப்படிதானே? ஆமாம், இப்போ போர் டைப் மட்டும் தான் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைச்சது? ஏன் ஐடியா இல்லை, நான் குரூப் மேட்ஸ் தான் ஐடியா, நான் அவ்வளோ பண்ணல ப்ராஜெக்ட்ல. ஸோ இப்போ இதில் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது? தெரியல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல். அவ்வளோ ஹாப்பியா இல்லை. காரணம்? ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நேற்று தான் தெரிஞ்சிச்சு நல்லா நடக்குது. ஸோ எனக்கு தெரியல இப்படி ரியாக்ட் பண்ணுங்க. அவர் சொல்லியாச்சும் வச்சுருக்கணும், பேட்டி கொடுப்பாங்கப்பா, நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன்னு சொல்லுன்னு சொல்லி வச்சுக்கான். பையன் ஓப்பனாக பேசிட்டான். திராவிட மாடல் இதில் உண்மையை பேசுகிற ஒரு பையனும் இருக்கான். இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்களே விருது கொடுத்துக்கிறார். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இடியமீன் மாதிரியா நீங்கள். இடியமீன்னு உகாண்டாவில் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவன் சிலையை அவனே திறந்து வைப்பான். எல்லாத்தையும் புதுசாக திறந்து வச்சுட்டு அதை பெருமையாக எல்லாத்துலேயும் போடுவான். உலகமே காரி துப்புச்சு. இவனுக்கு இவனே செலவைக்கும். அது மாதிரி இப்போ தமிழ்நாடு உலகம் பூரா காரி துப்புது. அவங்க அப்பாவுக்கு பையனே செலவு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் செலவு வைக்கலாம், அண்ணா அறிவாலயத்தில் வைக்கலாம், நாட்டில் அவ்வளோ இடத்துலையும் அப்பா சிலையாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்துகிறாங்கன்னு காரி துப்புறான். இப்போ என்னடானா தந்தை மந்திரி விருதாக பையனுக்கே கொடு அப்படின்ட்டு. அப்போ ஸ்கூல் என்ன ஆகும், அந்த இது என்ன ஆகும், கல்வித்துறை என்ன ஆகும், குட்டிச்சோராக போகும். அதுதான் குட்டிச்சோராக போய்கிட்டு இருக்குது. கல்வித்துறையில் எவ்வளோ பிரச்சனை வருது, மா சுப்பிரமணியம் இருக்கிற சுகாதாரத்துறையில் எத்தனை பிரச்சனை வருது. ஆக எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஸ்டாலின் கண்டுக்க மாட்டார். அவருக்கு எடுபடியாக இருக்காங்க, அவருக்கு வேண்டியவங்கன்னா அவரும் வேடிக்கை பார்ப்பார் அப்படிங்கிறான். இதைத்தான் சொல்கிறேன், கல்வியை கெடுக்காதீங்க. அந்த லட்சணத்தில் நீங்கள் எல்லாம் கல்வி மந்திரியாக வந்துட்டீங்க. இப்போ இதில் சொல்கிறாங்க என்ன, புதிய கல்வி திட்டம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டிகிரிங்கிறது 3 வருஷம். புதிய கல்வி திட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 வருஷம் பட்டப்படிப்பு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் நினச்சா முடிச்சுக்கலாமா? ரொம்ப நல்லா படிக்கிறவங்க 2 வருஷத்துலேயே முடிச்சிடலாம். அப்போ 3ஆவது வருஷம் நீ அதுக்கு முன்னாடியே டிகிரி வாங்கிடலாம். நீ வேறு படிப்பை போய் படிச்சுக்கலாம். புதிய கல்வி திட்டத்தில் உலகம் முழுவதும் இருக்கிறது இதுக்கு இதாக கொண்டு வராங்க. அதே மாதிரி கொஞ்சம் சரியாக படிக்காத பையன்னு வைங்க, 4 வருஷம் ஆனாலும் நீ 3 வருஷம் டிகிரியே 4ஆவது வருஷமும் இருந்து படித்து நீ பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. நல்ல திட்டம். நல்லா படிக்கிறவன் 2 வருஷத்துலேயே பிடிச்சிட்டு போயிடுவான். நல்லா படிக்காதவன் 4 வருஷம் ஆனாலும் இருந்து படிச்சுட்டு போவான். அப்போ நல்ல திட்டம். ஆனால் இந்தியா பூரா அனுபவிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம படிக்க முடியாத எந்த திருட்டு கூட்டம் வந்துக்கிட்டு அதெல்லாம் ஏதோ புதிய கல்வி திட்டத்தெல்லாம் எடுக்க மாட்டேன், எங்கள் அப்பா கொண்டு வந்த இதுதான் சமச்சீர் கல்வி திட்டம் தான் வைப்பேன், உங்களை குட்டிச்சவராக்காமல் விட மாட்டேன்னு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. ஆக கல்வி எப்படி ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. இதை பூரா போடல. அது நம்ம துணைவேந்தர் எல்லாமே காலியாக இருக்குது. பல்கலை துணைவேந்தர் ஏன் காலியாக இருக்குன்னா, ஸ்டாலினை வேந்தராக போட்டுட்டு தான் துணைவேந்தராக போடுவோம். அப்படி எல்லா முட்டாள்கள் கூட்டம் தான் நான் வருவோங்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், கவர்னரு கொடுக்க முடியாதுப்பா அவனுக்கு அனுமதி, ஒன்றெல்லாம் போய்கிட்டு அந்த வேந்தராக்குனா நாடு குட்டிச்சவராயிரும், படிப்பு கல்வியை குட்டிச்சவராயிரம்னு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் விட மாட்டேங்குது இந்த கூட்டம். அப்படின்னா நான் துணைவேந்தர் நான் போட்டால் தான் ஒரு இதுக்கு 20 கோடி 25 கோடி லஞ்சம் வாங்கிட்டு போடுவேன். கவர்னர் போட்டால் தகுதியின் அடிப்படையில் போடுவார், படித்தவனை போடுவார், பெரிய சாதனை செஞ்சவனை போடுவார். அதனால் அவரை போட விட மாட்டோம். நான் போடணும்.
குட்டிச்சோறு ஆகுதா இல்லையா? ஆக இதை கல்வித்தரத்தை குட்டிச்சவராக ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒதுக்குறாங்க. இந்த புதிய கல்வி திட்டத்திலலாம் நம்ம மாணவர்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கூட்டம் இதுதான். அங்கே பாடத்தின் நூல் திட்டம்னு ஒரு ஆளை போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆள் இப்போ இதில் பள்ளி பாடத்திட்டத்தில் இல்லாதையும் பொல்லாதையும் இவங்களை பற்றி அபிந்திரன், சந்திரன், இந்த ஈவேராவை பற்றி, கருணாநிதியை பற்றி போடுறான். நம்ம மாணவர்கள் பார்த்தா உண்மையிலேயும் பெரிய ஆளவுன்னு நினைப்பாங்க. அது குட்டிச்சவராகிறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் படிக்காத கூட்டம், படித்தும் அறிவில்லாத கூட்டம். அதனால் கடவுளை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த செய்தி.